வணக்கம். நியூஸ் தமிழின் சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ஹாசினி. இன்றைய தினம் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வின் நேரலையை காணவிருக்கிறோம். இந்த நிகழ்வின் சிறப்புகளை எடுத்துரைப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீ சதீஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். அவரோடு பேசவிருக்கிறோம். நான்மாட கூடல் நகரமான மதுரையில் தினந்தோறும் திருவிழா தான். ஆனால் இந்த சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதா பார்க்கப்படுது. மீனாட்சி திருக்கல்யாணம், அதற்கு மறுநாள் நடைபெறக்கூடிய திருத்தேரோட்டம், அதற்கு மறுநாள் நடைபெறக்கூடிய கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மிகவே சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த நிகழ்வை பற்றின சிறப்புகளை எடுத்துரைப்பதற்காக இணைந்திருக்கிறார். அவரோடு பேசவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீசைலே சதியாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மகதரம் முனிம் லக்ஷ்மீம் நாத சமாரம்பாம் நாதயாம் குணமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பரங்கருணையினாலே குரோதி வருஷம் என்று சொல்லக்கூடியதான இந்த வருஷத்தின் சைத்ரோத்சவம் என்று உலகெங்கும் ஆன்மீக பெருமக்களாலே கொண்டாடப்படுகின்ற வைபவம் இந்த சித்திரை பிரம்மோத்சவம் என்று சொல்லக்கூடியதான அழகர் ஆடி ஆடி அசைந்து வருகின்ற இந்த நிகழ்வு என்பது உலகெங்கும் பார்க்கப்படுகிறது. நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, இந்த பிரம்மோத்சவம் என்பது அல்லது இந்த சித்திரை உற்சவம் என்று சொல்லக்கூடியது மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம், பிறகு அதை தொடர்ந்து வரக்கூடியதான திருத்தேர், பிறகு அழகர் ஆற்றில் இறங்கக்கூடியதான வைபவம் என்பது மதுரை மக்களால் மட்டுமல்ல, தமிழக மக்களால் மட்டுமல்ல, இந்திய மக்களால் மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் இதை உற்று நோக்குகிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், எந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் லட்சோப லட்சம் மக்கள் ஓரிடத்தே கூடி அமைதியாகவும் ஆரவாரத்தோடும் ஆர்ப்பாட்டத்தோடும் மகிழ்வோடும் கொண்டாடுகிற ஒரே வைபவம் என்று சொன்னால் இந்த சித்திரை நாதத்திலே நடக்கக்கூடியதான இந்த அழகன் ஆற்றிலே இறங்கக்கூடிய வைபவம் என்பதுதான். அதனால தான் இந்த வைபவம் எப்படி நடைபெறுகிறது என்பதை உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் உற்று நோக்குவார்கள். ஒன்று, பக்தி மேலிட்டு இருக்கக்கூடியதான அந்த அன்பு ஒன்று. அதைவிட எப்படி இது சாத்தியமாகிறது என்கின்ற கேள்வி இரண்டாவது. பிறகு ஓடுகின்ற அந்த வைகை ஆற்றிலே இந்த அழகர் எப்படி இறங்குகிறார், அப்பொழுது அவர் இறங்குகிற போது நடக்கக்கூடியதான சில நிகழ்வுகள் மக்களுக்கு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். இந்த மகிழ்ச்சியை, இந்த ஒற்றுமையை, இன்னும் சொல்லப்போனால் மத ஒற்றுமை என்று சொல்லலாம், சமூக ஒற்றுமை என்று சொல்லலாம். அதனால் இவற்றை எல்லாம் கடந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வைபவம்தான் சித்திரை மாதத்தின் பௌர்ணமி நன்னாளிலே நடக்கக்கூடியதான அழகர் ஆற்றிலே இறங்குகிற வைபவம் என்பது. கண்டிப்பாக சார். இப்போது அழகர் ஆற்றில் இறங்குறாரு அப்படின்னு அழகரை பற்றி நம்ம பேசும்போது அழகர் மலையோட சிறப்பை பற்றியும் பேசியே ஆகணும். அழகர் மலையோட சிறப்பு அது மட்டும் இல்லாமல் சுந்தரராஜ பெருமாளுக்கு அழகர் அப்படின்ற பெயர். அது நம்ம சொல்லும்போது கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார் அப்படின்னு கள்ளழகர் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த பெயர் காரணங்கள் நிச்சயமாக, ஏன்னா அது முதல்ல அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாரத பண்பாட்டினுடைய மிகப்பெரும் சிறப்பு என்னவென்றால், இறைவனை நாம் அணுகுகிற பொழுது, இறைவனை நாம் உணர்கிற பொழுது பெரும்பாலும் இயற்கையோடு இணைந்தே இறைவனை பார்க்கின்றோம். இயற்கை வேறு, இறைவன் வேறு என்றாக நாம் பார்ப்பதில்லை. பஞ்சபூதங்களிலேயும் பார்க்கும் ஒரு இடமெல்லாம் நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ணானந்தனே என்று சொல்லுவார்கள். எந்த ஒரு பொருளிலேயும் அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இறைவன் இருக்கின்றான். ஜானினும் உளன் ஓர் அணுவினை சதகூரிட்ட தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் என்று சொல்லுவார்கள். ஆக இறைவன் எங்கே இருக்கிறான் என்றால் அவன் இல்லாத இடமில்லை என்பதுதான் நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு இறைவனை படுத்தி எடுத்து சொல்கிறது. அந்த வகையில் பார்த்தால் இந்த அழகர் மலை என்று சொல்லக்கூடியதான இந்த மலை இருக்குது பாருங்கள். இந்த மலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு மலைக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இந்த மலைக்கு என்ன ஒரு சிறப்பு என்றால், நீங்கள் உற்று நோக்கினால் ஒரு ரிஷபம் என்று சொல்லக்கூடியதான ஒரு மாடு படுத்து கொண்டிருப்பதை போன்று தன்னுடைய கால்களை மடித்து எப்படி மாடு படுத்து கொண்டிருக்கிறதோ அதை போன்ற ஒரு உருவத்தை நாம் ரிஷபாத்ரி என்று அழைக்கப்படுவதான இந்த அழகர் மலையை உற்று நோக்கும்போது நமக்கு தெரியும்.
நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு மலையும் ஒரு சிறப்பாக இருக்கும். நீங்கள் திருவேங்கடம் என்று சொல்லக்கூடியதான திருப்பதி இருக்குது பாருங்கள், அந்த திருப்பதி மலையை உற்று பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் ஆகிய பாம்பு படுத்து கொண்டிருப்பதை போன்று இருக்கும். அது 3 பகுதிகளாக அதனுடைய வால் பகுதி ஒரு இடத்திலேயும் அதனுடைய மையப்பகுதி திருவேங்கடம் என்று சொல்லக்கூடியதான திருமலை. இப்படி அதனுடைய அமைப்பு என்பது இறைவனோடும் இயற்கையோடும் இயைந்து இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பாக இருக்கும். அதுபோலத்தான் இந்த அழகர் மலை என்று சொல்லக்கூடிய இந்த மலையினுடைய விசேஷம் என்னவென்றால் ஒரு ரிஷபம் மாடு படுத்து கொண்டிருப்பதைப் போல, அதனால்தான் ரிஷபாத்ரி என்று சொல்லுவார்கள். அது எந்த மாடு என்கின்ற கேள்வி நமக்கு எழும். அது எந்த மாடு என்றால் யமதர்மன் அங்கே இருந்து தவம் செய்து, தர்ம தேவனாக இருக்கக்கூடிய யமதர்மன் அங்கே தவம் செய்து தன்னுடைய பாவங்களை அவன் போக்கிக் கொண்டான் என்பதனாலே அவன் வருகின்ற அந்த வாகனமான அந்த எருமை மாடு படுத்து கொண்டிருப்பதை போன்ற ஒரு சொரூபம் அங்கே இருக்கும். ரொம்ப விசேஷமான சித்தர்கள் வலம் வந்து இன்றைய நாளிலேயும் கண்ணுக்கு தெரியாத பல சித்தர்கள் உள்ளே உறையக்கூடியதான ஒரு மலை அழகர் மலை. ஏன்னா நம்ம பெரும்பாலும் திருவண்ணாமலையை சொல்லுகிற போது சொல்லுவோம், அதே போல் இமயமலையை சொல்லுகிற போது சொல்லுவோம். இன்றைக்கும் நம்முடைய கண்களுக்கு சட்டென்று புலப்பட்டு மறைகின்ற சித்தர்கள் பல்லெங்கும் இருக்கிறார்கள். அதுபோல் இதே மலையில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் இன்றைக்கும் பல குகைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஐதீகம் நிலவுகிறது. அழகனை வழிபட்டால் மாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடியதான இந்த மலைக்கு மாலிருஞ்சோலை என்று பெயர். ஏனென்றால் மால் இருக்கக்கூடியதான சோலை. என்ன ஆச்சரியம் பாருங்க, மலை பின்னாலே இருக்கும், ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சோலை இருக்கும். அந்த சோலையிலே இறைவன் அங்கே அமர்ந்திருக்கின்றான், அங்கே நமக்கு காட்சி தருகின்றான். அப்போது இந்த மலை, அந்த மலையை சார்ந்து இருக்கக்கூடியதான அந்த அழகிய சோலை, அதனாலே அதற்கு மாலிரும் சோலை என்று பெயர். அந்த மலையிலே கொஞ்சம் அப்படி மேலே ஏறி போனீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமான் இருக்கக்கூடியதான அந்த அந்த ஒரு 6 படை வீடில் ஒரு படை வீடு இல்லையா, அந்த 6 படை வீடில் இருக்கக்கூடியதான ஒரு படை வீட்டையும் நம்ம அங்கே தரிசிக்க முடியும். அதுதான் ரொம்ப விசேஷம். அப்போது என்ன நமக்கு தெரிகிறது என்றால் பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடியதான அந்த மலை, அந்த சோலை அங்கேயே இருக்கிறது. எப்படி ஒரு பொருத்தம் பாருங்க, சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இடையே இருக்கக்கூடியதான ஒரு நெருக்கத்தை காட்டுவதான அந்த மலை அழகர் மலை. கீழே மாமாவாக இருக்கக்கூடிய திருமால், அந்த திருமால் அமர்ந்திருக்கக்கூடியதான சோலை மால் இரும் சோலை. எது பரபிரம்மம் என்பதை உணர்ந்தவன் பழனியில் வந்து முருகப்பெருமான் உணர்ந்தான் என்று சொல்லுவார்கள். அப்படி உணர்ந்த அந்த முருகப்பெருமான் இருந்து தவம் செய்கின்ற ஒரு கோலம்தான் இங்கே பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை என்று சொல்லக்கூடிய அந்த முருகனுடைய திருக்கோயில். அந்த அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் அங்கே தான் இருக்கிறது. அந்த மலைக்கு மேலே சென்று பார்த்தால் அதை பார்க்கலாம். இன்னும் சற்று மேலே போனால் நூபுர கங்கை என்று சொல்லக்கூடியதான மிகவும் விசேஷமான நூபுர கங்கை இருக்கிறது. அந்த நூபுர கங்கையில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் என்பது உலகத்திலே எத்தனை வகையான நோய்கள் இருந்தாலும் அதனை தீர்க்கக்கூடியதான ஒரு அருமருந்தாக மூலிகையாக இன்றளவும் இருக்கக்கூடியது அந்த நூபுர கங்கையிலிருந்து வரக்கூடியதான அந்த தீர்த்தம். இன்றைக்கும் இங்கே நாம் பார்க்கின்ற அந்த அழகர் என்று நாம் கொண்டாடுகிறோமே, அவருக்கு மாலிருஞ்சோலை நம்பி என்று பெயர், சுந்தர ராஜன் என்று பெயர். ஏனென்றால் அழகு 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 அழியா அழகு என்று சொன்னால் அந்த சுந்தரராஜ பெருமாளை சொல்லுவார்கள். வெய்யோன் ஒளி தன் மேனியும் விரிசோதியும் மறைய பொய்யோ என இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் அழகென்போதோர் அழியா அழகுடையான் என்று கம்பநாட்டாழ்வார் சொல்லுவார். அப்படி அந்த அழியாத ஒரு அழகு என்று ஒன்று உண்டால் அது அந்த அழகப்பெருமான் தான். இதோ நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அழகர் தன்னுடைய தங்க குதிரையிலே ஏறி ஆடி ஆடி அசைந்து தல்லாக்குளம் என்று சொல்லக்கூடியதான அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட பெருமாளுடைய திருக்கோயிலே இருந்து வைகை ஆற்று கரையை நோக்கி வருகின்ற அந்த காட்சியை நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே எதிர்கொண்டு அழைப்பதற்காக வெள்ளி குதிரையிலே ஏறி வலம் வருகின்ற வீரராக பெருமாளும் நமக்கு காட்சி தர இருக்கின்றால், எதிர் சேவை என்று சொல்லக்கூடியதான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இப்போது நம்முடைய கண்களுக்கு தெரியும். என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் 3 திவ்ய தேசங்களாக இருக்கக்கூடிய, ஒன்று கள்ளழகர், மற்றொன்று பிரசன்ன வெங்கட பெருமாளுடைய திருக்கோயில், மறுபுறத்திலே பார்த்தால் இங்கே வீரராக பெருமாளுடைய திருக்கோயில் ஆகிய 3 திருக்கோயிலே இருக்கக்கூடிய அந்த இறைவனும் ஒரு சேர வருகின்ற ஒரு காட்சி என்பது ரொம்ப சிறப்பானதொரு வைபவம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி என்பது. அதே போலத்தான்
வைகை ஆற்றிலே அழகர் இறங்குகிற பொழுது நடக்கக்கூடியதான சில வைபவங்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். காரணம் என்னவென்றால், இன்றைய திருநாளிலே அவர் என்ன வகையான பட்டை உடுத்தி கொண்டு வரப்போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது பாருங்க மக்களிடத்திலே. அந்த எதிர்பார்ப்பு என்பது இன்றைய அளவும் தென் தமிழ்நாட்டிலே வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதோ நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி, தன்னுடைய கையிலே அந்த சாட்டையை வைத்தபடி அழகர் அசைந்து வருகின்ற அந்த திருக்காட்சியை, தங்க குதிரையிலே அழகர் வலம் வருகின்ற அந்த திருக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வைகை ஆற்றிலே இறங்குகிற வைபவம் என்பது இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்ற ஒரு நாள் நிகழ்வல்ல. அழகர் மலையிலே இன்றைக்கு இந்த உற்சவமானது 10 நாட்கள் நடைபெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.